வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம இஃப்தார் டு சஹர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது கண்டுக்கு ஊற்றுற ஊட்டச்சத்து. 2 வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வாழைப்பழத்தோடு இருந்தால் இந்த இதை ஊற வச்சு நீங்கள் ஊற்றலாம். இந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னா மசாலா வடையும் உங்களுக்கு கோழி மசாலா நோம்பு கஞ்சி, அப்புறம் கருப்பட்டி ஆக்கறக்காய், இது 3 மீன் சம்பல். இந்த 4 வீடியோவே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மகவீடு வர்றாங்க. இப்போ மார்னிங் 11 மணி. இப்போ நம்ம முதல்ல ஆக்கறக்காய் காய்ச்சிருவோம். ஒரு பொடி ஆக்கறக்காய். இது எத்தனை கிராம்னு எனக்கு தெரியலை, எனக்கு கிராம் அந்த பிளாஸ்டிக்கில் எழுதலை. அப்புறம் பண்டான இலை இருந்தால் போடுங்க, ஒரு இலை போதும் இதுக்கு. நான் ஏற்கனவே பண்டானோட ஆக்கறக்காய் நான் போட்டிருக்கிறேன். போன வருஷம் நோன்பு கூட சில பேர் கேட்டிருந்தீங்க பண்டானோட ஆக்கறக்காய் வேணும் அப்படின்னு, அதனால தான் நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 400 மில்லி தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ளெயின் ஆக்கறக்காய் செய்கிறதால இதுக்கு 600லேருந்து 700 மில்லி தண்ணி ஊற்றலாம். அப்புறம் பால், தேங்காய் பால், பால் 250 மில்லி எடுத்துக்கிறேங்க. இதுக்கு கருப்பட்டியை காய்ச்சி வச்சுருக்கிறேன் சிரப்பு நல்லா திக்காக. அது 100 மில்லி எடுத்துக்கிறேங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு கருப்பட்டி காய்ச்ச இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பட்டியை போடலாம், உடச்சி வச்சு போடலாம். இனிப்பு உங்கள் தேவைக்கு தக்கன. சீனி வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக லேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டையை அந்த பாலில் கலக்கி ஊற்றலாம். நான் முட்டை போடலை. நீங்கள் பாருங்கள், இப்படி தான் திக்காக இருக்கணும். அப்புறம் ஆக்கறக்காய் கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா கரைஞ்சிடணும். கரையிற இடத்துல நீங்கள் கருப்பட்டி போடுறதா இருந்தால் இதுலேயே நீங்கள் போட்டுருங்க, தனியாலாம் வேண்டாம், இதிலே போட்டுடலாம். நம்ம சிரப், கருப்பட்டி சிரப் இருக்கிறனால தான் நம்ம அதை போடுறோம். நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிறேன் போத்தல் நிறையா. கெடி ரெசிபிகளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு தடவையும் காய்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நோம்புக்கு இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிறணும். அப்புறம் ஆக்கறக்காய் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கருப்பட்டியை ஊற்றுங்க, கருப்பட்டி சிரப்பை ஊற்றுங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும் அது. அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க. உப்பு போட்டு இப்போ பண்டான இலை எடுக்கிறதா கூட நீங்கள் எடுத்துடலாம். அந்த வாசம்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ தேங்காய் பால் 250 மில்லி தேங்காய் பால் ஊற்றுங்க. ஊற்றி லைட்டாக கிண்டி விடுங்க. அது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் நம்ம கிண்டணும். இந்த மாதிரி அப்படியே பால் மாதிரி பொங்கணும். அது ஒரு 3 தடவை பொங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பொங்கலைன்னா நம்மளுக்கு இப்படி வரும். அந்த சிரப்லாம் கீழே இறங்கிரும். லேயர் நம்மளுக்கு ஒழுங்காக கிடைக்காது. ஆனால் சாஃப்டாக இருக்கும். ஆக்கறக்காய் சூப்பராக இருக்கும். 2 லேயர்னால் நம்மளுக்கு அந்தளவு கிடைக்காது. நம்ம பொங்காமல் ஊற்றினோம் அப்படின்டா. அதே மாதிரி நீங்கள் தண்ணி பால் ஊற்றினாலும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். தண்ணி பால் இருக்குல்ல, சூசு சேர், அதை ஊற்றினாலும் உங்களுக்கு லேயர் கிடைக்காது. புடிங் மாதிரி இருக்கும். இப்போ 2 பொங்கு பொங்கிருச்சு. இன்னும் ஒரு பொங்கு பொங்கணும். மொத்தம் 3. அந்த லேயர் அப்படியே தெரியறது நம்மளுக்கு தெரியணும். அதான் பதம். நான் ஏற்கனவே பண்டான ஆக்கறக்காய்க்கு உங்களுக்கு எல்லா வாரமும் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் அது 2 தடவை பொங்கினா போது, இது 3 தடவை பொங்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி ஊற்றிட வேண்டியது. உங்களுக்கு எந்த அச்சில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இல்லை சின்ன சின்ன கப்பாக இருந்தாலும் ஒருத்தருக்கு 1 மினி கூட நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். சாதா ஆக்கறக்காயாக இருந்தால் நான் அப்படி தான் சமையலில் செய்வேன். கோலையில் ஊற்றி வச்சுருவேன் கிளாஸில். ஆளுக்கு ஒரு கிளாஸ் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான். அந்த முறையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சும்மா தட்டி விட்டுக்கிறேங்க. பூடிங் கப்புலையும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கிறலாம். இப்போ தான் உரையுது. இப்போ கரெக்டாக 10 நிமிஷத்தில் ரொம்ப சுருக்காகவே இது மேலே வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு பண்டானோட கொஞ்சம் லேட்டாச்சு. அப்புறம் பருப்பு வடைக்கு நான் ஊற வச்சு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இது துவரம் பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சேன். வடை பருப்பு என்கிட்ட இல்லை. மகவோடு திடீர்னு வரேன்னு சொன்னதோட காலையில் ஊற வச்சுட்டேன். நோம்பு கஞ்சிக்கு 1.5 கப்பு இன்றைக்கி அரிசி போட்டிருக்கிறேன். அந்த அரிசியை குருணை மாதிரி ஆக்கிட்டேன், நுரண்டு. அப்போ நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிரும். அரிசி இருக்குது. இப்போ பருப்பு நான் இன்றைக்கி துவரம் பருப்பு தான் போடுறேன். இந்த சட்னி ஆப்பையில் 2 ஆப்பை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், போதும். அதை போட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம். அப்புறம் நோம்பு கஞ்சிக்கு எப்பவும் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ப்ரெஷர் குக்கரில் போடுறேன். வெந்தயம் 1 ஸ்பூனு போடுங்க. பட்டை ஒரு சின்னது. அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா 3 போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சிலாம் என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை வெட்டி போடுங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 போடுங்க. ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராமோட சதப்புளி பொடிசாக வெட்டி போடுங்க. ஒரு தக்காளி, பெருசாக இருந்தால் 1, சிறுசாக இருந்தால் 2 தக்காளி போடுங்க. போட்டு லைட்டாக கிண்டுங்க. அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூனு,
ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. பெருஞ்சீரகத்தூளை வறுத்து நல்லா முணுக்கி வச்சுக்கிறோம். இதெல்லாம் நோம்புக்கெல்லாம் நம்ம செஞ்சுட்டு டப்பரில் போட்டு வச்சுக்கிறணும். ஏன்னா அடிக்கடி நோம்பு கஞ்சி செய்யும்போது அதுவே பள்ளியாசல் பக்கத்தில் இருந்தால் அது தேவையில்லை நோம்பு கஞ்சி. அப்புறம் இறைச்சித்தூள் அது வந்து 1 ஸ்பூன் போடுங்க. எல்லாமே சின்ன ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மசாலா நோம்பு கஞ்சி. இது நல்லாயிருக்கும். நாகூர் சைட்லலாம் இது செய்வாங்க. கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போடுங்க, ஒரு 1/4 ஸ்பூனு. மஞ்சத்தூள் வேணுண்டா போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க. மஞ்சத்தூள் போட்டால் நல்லா கலராக இருக்கும். அப்புறம் அரிசியை கழுவி அதில் போட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 4 கப்பு முதல்ல தண்ணியை ஊற்றி முதல்ல வேகட்டும். நம்ம ப்ரெஷர் குக்கர் ரொம்ப சின்னது. அப்புறம் நம்ம தேங்காய் பாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். 2 விசில் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போடுற இது வந்து வீடியோ வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் வடைக்கு வந்து ஒரு 3 பட்டை மிளகாயை போட்டு நொரண்டு அரைச்சிக்கிடுவோம். நீங்கள் நைஸாகவும் அரைக்கலாம், நொரண்டு அரைக்கலாம், அது உங்களோட விருப்பம். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கிறோங்க. ஒரு 2 சுற்று சுற்றிக்கிறோங்க. சுற்றி நீங்கள் அள்ளி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து 1 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு உள்ளதை மட்டும் தனித்தனி டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுக்கிறலாம். இதெல்லாம் 1 வாரத்துக்கு நம்மளுக்கு இருக்குது. இதுவும் அப்படித்தான், உளுந்து வடையும் அப்படித்தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிறலாம். இப்போ 30 நிமிஷம் அரைச்சி லேயர் பார்த்திங்களா, 2 லேயர் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஐஸ் பெட்டில் வச்சுருவோம். 1லேருந்து 2 ஹவர் ஐஸ் பெட்டில் வைங்க. இல்லைன்னா எப்போ நோம்பு திறக்கிறீங்களோ அப்போ எடுத்து கட்டிங் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஐஸ் பெட்டில் வச்சு நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. 2 விசில் ஆறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டு தேங்காய் பால் ஒரு 100லேருந்து 200 மில்லி தேங்காய் பால் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்காய் பால் ஊற்ற வேணாம், சுடுகஞ்சி மாதிரி போயிடும். நான் வந்து 200 மில்லி தேங்காய் பால் ஊற்றுறேன். ஆனால் வந்து திக்கு பால் கிடையாது, ரெண்டாவது பால் தான். நம்ம ஆக்கரைக்காய்க்கு எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற 2வது பால். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி எப்படி நம்ம ஊற்றணும் அப்படின்ட்டா, நம்மளோட அரிசி எந்த அளவுக்கு இழுக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து கோழையில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு இருக்கணும் நோம்பு கஞ்சி. உப்புலாம் பத்தலைன்னா உப்பு போட்டுக்கிறோங்க. சின்ன ஸ்பூனு மிளகுத்தூள் போடுங்க, போட்டு கிண்டி விடுங்க. இன்னும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை இருக்குது. கடைசியில் அடைக்க போகும்போது நம்ம கொத்தமல்லி தூவி விட்டு அடுப்பு அடைச்சிட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப திக்னஸாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க, உப்பை பார்த்துக்கிறோங்க. அவ்வளோதான், நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நாசி கோரிங் செய்ய போகிறோம், பிரேயர் ரைஸ் செய்ய போகிறோம். கேபேஜு, கேரட்டு, பட்டாணி, பச்சை மிளகா, வெங்காயம், கோழி எடுத்து வச்சுருக்கேன். இது பழைய சோறு, நம்ம ஐஸ் பெட்டிலேருந்து 3 நாள் சோறு எடுத்து வச்சது. அதை வச்சு இப்போ நம்ம இன்றைக்கி பிரேயர் ரைஸ் செய்ய போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு ஏற்கனவே நிறைய ரெசிபி போட்டிருக்கிறேன் நாசி கோரிங், அதனால் நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் மீன் சம்பல் செய்ய போகிறோம். மீனுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு பிரட்டி வச்சு பொரிச்சிட வேண்டியது. எல்லா மீனுக்கும் ஒரே மாதிரி தான். இதே மாதிரியே சம்பல் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது 15 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும். அப்புறம் மீனை பொரிச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் அந்த மீன் பொரிச்ச எண்ணெயவே அதில் ஊற்றி 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் சில்லி பேஸ்ட்டு போடுங்க. நான் ஏற்கனவே சில்லி பேஸ்ட்டு எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன். அப்புறம் வாசனை புல், லெமன் கிராஸ் 2 வந்து நல்லா இடியில் வச்சு நச்சுக்கிட்டு பொடிசாக வெட்டி அதில் போடுங்க. இது இருந்தால் போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. வெங்காயம்லாம் உங்களோட சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கிறேங்க. தக்காளி எல்லாமே பொடிசாக சாப் பண்ணிக்கிறேங்க. நான் சாப்பரில் சாப் பண்ணிட்டேன். அப்புறம் அதை கிண்டுங்க. கிண்டி எலுமிச்சங்காய் அளவு புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ அதில் ஊற்றணும். உப்பு, புளிப்பு, உரப்பு அப்படியே கண்ணுண்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சகருக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா மீன்லையுமே செய்யலாம். அதுக்காக நெத்திலி மீன், சூடை மீன் அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் பாறை வகையில், பாவல் வகையில், சீலா மீன் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். முடிஞ்சளவு முள் இல்லாத மீன்கள்லாம் பார்த்து செஞ்சுக்கிறேங்க. ரொம்ப முள் உள்ளது சரியாக வராது. சகருக்குள்ளே மீன் சம்பல் ரெடி. மணி 3 ஆச்சு. சாப்பாடு வேணுமா? சரி போ 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 வர்றேன். வந்துட்டீங்களா? எங்க தம்பி. சரி வா 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 தம்பி இப்போ நம்ம மசாலா வடைக்கு வந்து எப்பவும் போல் வெங்காயம் இதில் வெட்டி போட்டுட்டு இது போட்டிருக்கிறேன், முடக்கத்தானு ஓமவல்லி இலை வெட்டி போட்டிருக்கிறேன். எண்ணெய் சூடு பண்ணி சின்ன சட்டியில் வச்சு நான் பொரிக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்காரவங்க வேறு கிளம்புறாங்க வேலைக்கு. அவங்களுக்காண்டி தான் இவ்வளோ சுருக்கம் நான் ரெடி பண்ணுறேன்.
இல்லைன்னா நம்ம அசரை தொழுதுட்டே நம்ம செய்யலாம். அப்புறம் வடையை வந்து தட்டி தட்டி போடுங்க. ஏற்கனவே வடை ரெசிபிலாம் நான் போட்டிருக்கிறேன். என்ன எல்லாருக்குமே வடை செய்ய தெரியும். கிறிஸ்பி வடை எப்படி செய்கிறது, உளுந்த வடை, மசாலா வடை, மிக்ஸி ஜாரில் அரைச்சி எப்படி செய்கிறது எல்லாமே நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவங்களும் வந்துட்டாங்க. இவங்க தான் அவங்களோட தம்பி. மொத்தம் 4 குட்டி பூனை. இது 2 மட்டும் தான் இப்போ வருது. அப்புறம் ஆக்கா ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம கட்டிங் பண்ணிட வேண்டியதான். உங்களோட விருப்பம் கட்டிங்க. லேயர் பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. இப்படித்தான் கருப்பட்டி ஆக்கறக்க நம்ம செய்யணும். 2 லேயர் உள்ளது. அப்புறம் இப்போ அச்சில் உள்ளதை பார்ப்போம். இந்த க்ரீம்லாம் கேக்குக்கு தடவுவோம்ல, அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே சொரனேன்னா நம்மளுக்கு வந்து அச்சு வந்து எதுவுமே விடாது. இந்த மாதிரி செய்யுங்க. அவ்வளோதான். இப்போ சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு, கட்டியாச்சு. என் வீட்டுக்காரவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து ரெடிமேட் சிரப் செய்ய போகிறோம். ஒரு 1/2 கப்பு சீனி எடுத்துக்கிறேங்க. சீனியை எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி மட்டும் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படியோ எனக்கு உழுகலை. அப்புறம் இதுதான் அந்த ரோஸ் எசன்ஸு. இது நல்லா வாசமாக இருக்கும். இது சிரப்புக்கு வாங்கி வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு கலரு நம்ம அந்த இதுக்கு சீனி பாவுக்கு தக்கன ஊற்றணும். இது ரொம்ப செய்கிறதா இருந்தால் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிறலாம். அதில் வந்து ஒரு பண்டான இலையை போட்டு காய்ச்சிட்டிங்கன்னா கம்மாமண்டு மணக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம நோம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறணும். நான் இதெல்லாம் வந்து குடிக்க மாட்டேன். இப்போ மக வர்றதுனால நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ரெடிமேட் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. சுடுதண்ணி வச்சு நல்லா கலக்கிறணும். நிறையா இருந்தால் அடுப்பில் வச்சு கலக்குங்க. இதுக்கு வந்து இப்போ வந்து அளவு எப்படின்னா ஒரு குண்டாப்பை சட்னி அப்போ வந்து 1 கிளாஸுக்கு 1 ஆப்பை கணக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் தண்ணி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸுக்கு வந்து பெரிய ஸ்பூனு 1 ஸ்பூனு பால் டின்னு போட்டு நம்ம கலக்கி சிரப் மில்க்கு செஞ்சிடலாம். இங்கே வந்து பால்லாம் காய்ச்சிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி தான் கடைகளில் செய்கிறது. இப்போவாது பால் ரோஸ் மில்க்கு பாலை காய்ச்சி எல்லாம் பண்ணுறது பாலோடாதுங்க. இது வந்து சிரப் ரோஸ் இப்படி தான் நாங்கள் செய்வோம். இதுவும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ சிரப் எடுத்து ஐஸ் பீட்டில் வச்சாச்சு. இப்போ 4:30 மணி எல்லாம் க்ளீன் பண்ணி வீடு அடுப்பெல்லாம் தொடச்சாச்சு. மணி 7 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஐஸ் பீட்லேருந்து சிரப் மில்க்கு எடுத்தாச்சு. பண்டோங்கன்னு சொல்லுவோம் இங்கே. அப்புறம் அதில் வந்து பிஸ்னு ஊற வச்சு 2 ஆப்பை குண்டாப்பை போடுங்க. 4 கிளாஸ் தானே போடுறோம். 2 குண்டாப்பை போடுங்க போதும். அப்புறம் உங்களுக்கு டாக்கருக்காக இருந்தால் அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இல்லைன்னா அந்த பிஸ்னு போட்டாலே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சிஞ்சாவெலாம் போடுவோம் நாங்கள். கருப்பு கலரில் இருக்கும், அதெல்லாம் போடலாம். நான் ஏற்கனவே தேய்ஸ் சிஞ்சாவெலாம் போட்டிருக்கேன். வீடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி இப்போ நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம நோம்பு திறந்துடலாம். இன்னும் அவங்க வரலை. மக வீடு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் நோம்பு திறந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பேரன் வந்து கஞ்சி குடிப்பார். அவருக்கு கஞ்சி ரொம்ப பிடிக்கும். எந்த வகையான நோம்பு கஞ்சி, அதாவது சிக்கன் மட்டன் எதுவும் போட்டிருக்கணும். அப்படி இருக்கிற கஞ்சி ரொம்ப விரும்பி குடிப்பார். அதோடு நம்ம நோம்பை திறந்துட்டு எப்பவும் போல் ப்ரே பண்ண வேண்டியதுதான். இப்போ எஸ்ஸா திராவி எல்லாமே தொழுதுட்டு அதுக்கப்புறம் பேரன் வந்து வெடியை சுற்றுறாரு. இங்கே வந்து பூங்காப்பின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. Main Lazman. குட் சொல்லுங்க. ஓகே, நோம்பு திறக்கல சாப்பிட்டதான். அப்புறம் அந்த சாப்பாடே எங்களுக்கு போதும். அதுவே ஹெவியாக சாப்பிட்டாச்சு. இனிமேல் சஹருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். சஹருக்கு சந்திப்போம். இப்போ வந்து நானும் என் மகளுந்தேன். என் வீட்டுக்காரவங்க வந்து முதலே சஹர் வச்சுட்டு போய் படுத்துட்டாங்க. இப்போ சஹரை முடிச்சுட்டு நம்ம வந்து எப்பவும் போல் 5:30 மணிக்கு குர்ஆனை ஓதிட்டு சுபுவை தொழுதுட்டு அதோட கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி படுக்க முடியுமான்னு தெரியலை. இன்ஷால்லா பார்ப்போம். இது நம்ம மரத்தோட பழம், நல்லா பழுத்திருச்சு, பப்பாளி பழம்.
நம்ம மார்னிங்கில் நம்ம வந்து குர்ஆன் ஓதுனோம்னா ரொம்ப நல்லா ஓதலாம், நம்மளுக்கு அசதியே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வெளியில் குளிர்ந்த காற்று அடிக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.